ஹாய், வாங்க பேசலாம். நான் எங்க வீட்ல ஒரே பொண்ணு. வசதியான இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சாங்களே தவிர நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கல. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு பெரிய சைக்கோ குடும்பம். அப்பா அம்மா பையனு சைக்கோ. எங்க வீட்ல நான் ஒரே பொண்ணு, அவங்க வீட்ல அவங்க ஒரே பையன். ஹை லெவல்ல தான் வேலை பாக்குறாங்க. வசதிக்கெல்லாம் எந்த குறைவும் கிடையாது. ஆனா நல்ல மனசுதான் இல்ல, சுத்தமாவே கிடையாது. அதிகப்படியான கொடுமை. எங்க வீட்ல எவ்வளவு செஞ்சாலும் பத்தல பத்தல பத்தல, இது மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து வரும். எங்க கிட்ட இருந்து எவ்வளவு புடுங்கணுமோ புடுங்க தான் பார்த்தாங்களே தவிர என்ன நல்லா வாழ வைக்கணும்னு பார்க்கல. ஃபர்ஸ்ட் பேபி அபார்ஷன் ஆயிட்டு அவங்க பண்ண டார்ச்சர்லயே. திரும்பவும் பிரெக்னென்ட் ஆன. 2வது பையன் ஆடி மாசம் பிறந்துட்டாங்க. சொல்லாத வார்த்தை இல்ல. ஆடி மாசம் ஆட்டி படைக்கும். அது ஆம்பளை பிள்ளை. அதிகப்படியான கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டாங்க. என்ன சொல்லி காட்டினாங்க. ஒரு கட்டத்துல என் மாமனார் இந்த குழந்தை வேண்டாமா, அடுத்த குழந்தை பெத்துக்கும், இந்த குழந்தை வேணான்ற அளவுக்கு வந்துட்டாங்க. என்னால சுத்தமா அதை ஏத்துக்கவே முடியல. உங்களுக்கு இந்த பிள்ளை வேணாலும் சொல்லுங்க, நான் பிள்ளையை தூக்கிட்டு நான் போயிடுறேன் வெளியிலன்ற அளவுக்கு வந்துருச்சு. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. நல்லாதான் குழந்தையோட விளையாண்டுட்டு இருந்தாங்க என் மாமியாரும் மாமனாரும். தூக்கி போட்டு பிடிக்கிறோம் அப்படின்னு பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தோம். அப்ப கீழே விழுந்துட்டுன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனா நான் அப்ப சமைச்சிட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு சுத்தமாவே தெரியல. குழந்தை கத்துறதை பார்த்து அடுப்படியை விட்டு வெளியில வந்து பாக்குறேன். என் குழந்தை கீழே கிடக்கு அழுதுகிட்டு. கீழே விழுந்த அதிர்ச்சியில பிரைன் டேமேஜ் ஆயிடுச்சு. அதை சொல்லக்கூட கஷ்டமா இருக்கு. ரொம்ப பெரிய கஷ்டம். அது எனக்கு இழக்கக்கூடாத இழந்த. 1 மாசம் பெட்லயே இருந்தாங்க குழந்தை. அவங்கள காப்பாற்ற முடியல, இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த வீட்டுல வாழணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட எனக்கு வரல. அதுக்கு காரணம் என்னையும் சந்தோஷமா வச்சுக்கல. ஃபர்ஸ்ட் குழந்தைய அபார்ஷன் ஆயிட்டு இவங்க பண்ண டார்ச்சர்லயே. 2வது குழந்தையும் இந்த மாதிரி காரணம் சொல்லி பிளான் பண்ணி பண்ணாங்களா இல்ல யதார்த்தமா நடந்துச்சான்னு தெரியல. அந்த வீட்டை விட்டு நான் வெளியில வந்துட்டேன். இந்த குடும்பமும் வேணாம், இந்த வாழ்க்கையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல பொய் கேஸ் கொடுத்தாங்க. நான் அவங்க வீட்டு நகையெல்லாம் திருடிட்டு வந்துட்டேன்னு. என்கிட்ட இருந்து எல்லா நகையும் தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒண்ணு கூட எனக்கு கிடையாது. நான் வெளியில வந்தேன். ஆனா கேஸ் கொடுத்தாங்க. அந்த கேஸை உண்மையா வாதாடி ஜெயிச்சேன்னா இப்போ நான் திரும்பவும் எங்க அம்மா அப்பாவுக்கு அவங்க குழந்தையாவே வந்து அவங்களோடய வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாழ்க்கை. திரும்பவும் ஃபோர்ஸ் பண்ணாங்க, நீ இந்த மாதிரியே தனியாவே வாழ்ந்துட முடியாது லைஃப் ஃபுல்லா அப்படின்னு. திரும்பவும் என்ன ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா உங்க மகளா கூட வரமாட்டேன், போனமா தான் வருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதோட அவங்க அந்த பேச்சை நிறுத்திட்டாங்க. இப்ப நான் 3 குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன். குழந்தைங்கள் காப்பகத்துல இருந்து எடுத்து அந்த 3 குழந்தைங்களையும் நான் படிக்க வச்சு அவங்கள நல்லா வளர்த்து அவங்கள ஆளாக்குனா போதும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க அம்மா அப்பா நான் அந்த 3 குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாழ்க்கை. நான் கல்யாண வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அதை விட்டு எப்படா வெளியில வருவேன்னு நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோனோ அதுக்கு எல்லாத்துக்குமே ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு. உண்மையா மன நிறைவா இருக்கு இந்த வாழ்க்கை. என் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்குன்னு யாரும் இல்ல. இப்படியே இந்த குழந்தைகளுக்காகவே வாழ்ந்துட்டு கடைசி காலத்துல முதியோர் இல்லத்துல சேர்ந்தலான்னு முடிவும் பண்ணி வச்சிருக்கேன். இதை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீன் குழம்பு வீடியோ, டீட்டெயில் வீடியோ, லாங் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்க.